ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. கவனிங்க, அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி இப்ப நம்ம என்ன ஆக்கி நிறுத்திட்டாரு? குமாரனா குமாரத்தையும் ஆக்கி நிறுத்திட்டாரு. இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள குடியிருக்கிற ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சாட்சி கொடுத்திருக்கிறாரு? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன். நீ அடிமை கிடையாது, நீ கொத்தடிமை கிடையாது, நீ புழு கிடையாது, நீ கழுத கிடையாது, நீ சாக்கடை தண்ணி கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்று உங்களுக்குள்ள என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறாரு? இதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. எதுக்கு? உள்ள ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க. அதுக்காவது கொஞ்சமாவது என்ன செய்யணும்? மரியாதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, தாழ்மை என்கிற பெயர்ல, தாழ்மை என்கிற போர்வையை பொத்திக்கிட்டு அடிமை ஆண்டவரே, அடிமை ஆண்டவரே. புத்தி இல்ல, வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. இல்ல, அவர் மூத்த ஊழியக்காரு, மூத்த ஐயா, அவரே சொல்லிட்டார். மூத்த ஐயாவுக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை. மூத்த ஐயா ஒழுங்கா பைபிளை வாசிக்கல, நீ அது ஒழுங்கா வாசித்து கவனிக்க வேணா? இந்த வசனம் அப்படி இருக்குதுன்றதை கவனிக்க வேணா? உள்ள இருக்கிற ஆவியானவற்றை கேட்க வேணா? எல்லாம் இருக்கிறீங்களா? அடிமை அடிமைங்கிறது பேசுறது ஒரு அறிவீனமான பேச்சு. ஒரு தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்துல போய் பிள்ளைகள் என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சரி, என்ன சாட்சி கொடுக்கிறாரு? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரத்தி, நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மக என்று சாட்சி கொடுக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, எங்க சாட்சி சொல்லுவாங்க? எங்க கோட்லங்க, நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அங்க நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்க சுத்திலும் வக்கீல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கூண்டுக்குள்ள ஒருத்தர் நிற்கிறாரு. இப்ப வாதாடுறாங்க. வாதாடும் போது இந்த கூண்டுக்குள்ள நிற்கிறவர் சொல்றாரு, ஐயா, நான் எந்த தவறு செய்யல, நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த காரியத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் நிரபராதி, நான் நிரபராதி அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, என்ன எவிடன்ஸ், என்ன அத்தாட்சி, என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம் அப்படின்னா, அங்க இருந்து ஒருத்தர் எதிர்த்து வர்றாரு, இந்த கூண்டுக்குள்ள நிக்கிறாரு. எனக்கு தெரியும், நான் நல்லா பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், இவர் அந்த தவறை செய்யல, இவர் நிரபராதின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. சொல்றாரா சொல்லலையா? நல்லா கவனிங்க. இவரு கூண்டுக்குள்ள நின்று நான் எந்த தவறுமே செய்யல, நான் நிரபராதின்னு சொல்லும் போதுதான் யார் சாட்சி சொல்லுவா? இன்னொருத்தங்க சாட்சி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்னைக்கு வாயை திறந்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு நீங்க சொல்றீங்களோ, அப்ப ஆவியானவர் சாட்சி கொடுப்பாரு. ஆமா, இவன் தேவனுடைய பிள்ளை, ஆமா, இவன் தேவனுடைய பிள்ளைதான், இவன் அடிமை கிடையாது, இவன் கொத்தடிமை கிடையாது, இவன் புழு கிடையாது, இவன் ஆண்டோடைய பிள்ளை, ரத்தத்தினால கழுவப்பட்டவன், இவன் நீதிமான், இவன் பரிசுத்தவான், இவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் இவன் சுதந்திரவாளி, இவன் சொந்தக்காரன், இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்வாரு? அப்ப நீங்க வாயத்திறந்து சொல்லாம யாரும் சொல்ல மாட்டா. திட்டமாய் புரிந்து கொண்டு செல்லுங்கள், இதை எடுத்து செல்லுங்கள். நீங்க வாயை திறந்து பேசாம ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? சாட்சி கொடுக்க மாட்டாரு. அப்ப நீங்க டெய்லி என்ன செய்யணும்? எந்திரிச்சு நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்க முதலாவது தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாதான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சிவருப்ப சாட்சி கொடுப்பாரு. ஆமா, இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளைன்னு என்ன செய்வாரு? சாட்சி கொடுப்பாரு. எனவே காலை முதல்
மாலை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பொழுது பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், ஆமா இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவன் வியாதியா இருக்கக்கூடாது, இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவன் கடன்காரனா இருக்கக்கூடாது, இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவன் பலவீனனா இருக்கக்கூடாது. பரலோகத்தின் தேவன் சத்தம் கொடுப்பாரு, நீ தேவனுடைய பிள்ளையா, நிச்சயமா நீ கடன்காரனா இருக்கக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ வியாதிக்காரனா இருக்கக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ பலவீனனா இருக்கக்கூடாது. நீங்க சாட்சி கொடுக்கறதா விஷயம் இருக்குது. நீங்க வாயம்னு வச்சுக்கிட்டு சேர்ல ஏறி குத்த வச்சு உட்காந்துடுறது, தரையில உட்காந்து குத்த வச்சு உட்கார்றது வேற. சில ஆட்கள் சேர்ல ஏறி குத்த வச்சு தலையில் ஒரு துண்டை போட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்குது. இப்படி உட்கார்றதுக்கு வீட்டுக்குள்ளே நடந்து ஒரு 10 முறை, ஒரு 20 முறை, ஒரு 200 முறை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மக சொல்லுங்க. உள்ள என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க, பிச்சுக்கிட்டு வருது பாருங்க, தைரியம் வருது பாருங்க. இப்ப உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், ஆமா ஆமா நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வாதம் உனக்கு தான் சொந்தம். ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும், கடன் பிரச்சனை மாற ஆரம்பிச்சிடும், தரித்திரங்கள் மாற ஆரம்பிச்சிடும். இவ விஷயம் என்னன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் வாயத்திறது சொல்றதே கிடையாது. அப்படி சொன்ன உடனே நான் அடிமை ஆண்டவரே,